வாளையார் அணை பகுதியில் கேரள பொதுப்பணித்துறை மணல் அள்ளுவதால் தமிழக எல்லைப் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் என்று தமிழக மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தமிழக பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தியாகும் சிற்றாறுகள் மற்றும் மழையால் பெருக்கெடுத்து வரும் வெள்ள நீர் வாளையார் அணைக்கு வந்து சேர்கிறது. இந்த அணையில் சேரும் தண்ணீர் முழுவதையும் கேரளா பயன்படுத்துகிறது. ஆனால் நீர் சேகரிக்கப்படும் இடமும் தமிழகத்திற்கு சொந்தமானது. அணையை சுற்றியுள்ள தமிழக கேரள விவசாயிகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அணையில் சேரும் வண்டல் மண்ணை மாட்டு வண்டிகளில் எடுத்துச் சென்று வயல்களில் கொட்டி உரமாக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் கேரள அரசு அணையில் மணல் அள்ள தடை விதித்தது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அணையில் இருந்த சிறிதளவு தண்ணீரை விவசாயத்திற்காக கேரள அரசு திறந்துவிட்டது. இதைத் தொடர்ந்து வாளையார் அணைக்கு நீர் வரும் வழித்தடத்தில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அனுமதியின்றி குழாய் வழியாக தண்ணீருடன் மணலை எடுத்துச் செல்கின்றனர். பின்னர் தண்ணீர் மற்றும் மணலை தனியாக பிரித்தெடுத்து கேரளாவிற்கு கடத்துகின்றனர். தமிழக எல்லைக்குள் உள்ள அணையிலிருந்து மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைய வாய்ப்புள்ளதாகவும் இப்பிரச்சினையில் தமிழக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். வாளையார் பகுதியில மாவட்டம்பது ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி வாளையார் பார்டர்ல தமிழ்நாடு கேரளா எல்லையான பகுதியில கேரள அரசு தடை விதிச்சிருக்காங்க. அவங்க எல்லா பக்கமே விதிச்சிருந்துமே இங்க சுத்து வட்டார பகுதியில் இருக்கிற இங்க வந்து வாளையார் டேம்ல இருக்கிற மணல் ஃபுல்லா எடுக்கிறாங்க. மணல் ஃபுல்லா எடுத்து ஃபில்டர் பண்ணி அது கொக்லைன் இயந்திரம் மூலமா அதை அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே விவசாயிக்கும் சரி இங்க இருக்கிற பொதுமக்களுக்குமே எல்லாருக்குமே பாதிக்கப்படுது. இங்க விவசாயத்துக்கு வேண்டி இருக்குன்னா இங்க தண்ணியும் திறந்து விட்டுறாங்க. அப்புறம் மணலும் எடுத்து உறிஞ்சிடுறாங்க. ட்ரையா பாதிக்க போற சுற்றுவட்டார தமிழ்நாடு மக்கள் தான். இதுக்கு தகுந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதனிடையே கேரள அரசு மணல் அள்ள தடை விதித்திருப்பதை அம்மாநில பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர்.